வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உள்ள பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். வேதாத்திரியமும் நவராத்திரியும் அதன் நீட்சியாக மீள் பார்வையாக
தொழில் பிரிவுகள் என்ற தலைப்பில் மகான் வழங்கியுள்ள கவியை மீண்டும் ஒரு முறை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தித்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் மக்களே, வேதத்திரியமும் நவராத்திரியும் தொடர் சிந்தனையிலே இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு சிந்தனை. ஒரு முக்கியமான கவி மகர்ஷி அவருடைய கவிதையின் தலைப்பு தொழில் பிரிவுகள். இதுல தொழில் 3: கடமை, தவம், கலை, ஆராய்ச்சி, தொண்டு, பணி, ஆளுமை, போதனை. 11 செயல்களிலே முதற் சிறப்பு பயிர்த்தொழில்கே, சீர் உயர்த்தும் போதனையோ அடுத்த மேன்மை என்று அற்புதமான ஒரு கவி. ஆனால் இது ஐவகை கடமைகளிலே பெரும்பாலும் இது அடங்கியிருக்கும். இருந்தாலும் இது ஒரு கோணத்துல மகர்ஷி அவர்கள் சிந்தனையை தந்திருக்கின்றார்கள். தொழில் 3: உணவு, உடை, இருப்பிடம். இது அடிப்படை தேவைகள். இந்த தேவைகள் இயற்கையிலே உணவு ஓரளவுக்கு கிடைக்கும், உடையும் இருப்பிடமும் நாம தான் உற்பத்தி செய்தாகணும். மக்கள் தொகை பெருகுகின்ற போது உணவும் உற்பத்தி செய்துதான் ஆகணும். அப்ப 3 தொழில்கள் அடிப்படை: உழவு, நெசவு, கட்டிடம். இந்த 3மே அடிப்படை தேவைகள். உழவு தொழில் இது ஜனத்தொகை பெருகும் அளவுக்கு விவசாயத்தையும் பெருக்கணும். இல்லை என்றால் விவசாயம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஜனத்தொகையை சுருக்கணும். இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு விகிதாச்சாரம் அது சரியாக இல்லை என்றால் சமுதாயம் பாதுகாப்பும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. ஒருவருக்கொருவர் அடித்து பிடுங்கி வாழ்வதுதான் வாழ்க்கையாக மாறி போகும். எனவே உணவு தகுந்த முறையிலே உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்க வேண்டும். அப்ப அதற்கான பாசனம், இயந்திரங்கள், மரபு மாறாத விதைகள், பாதுகாப்பு, அதுக்கான காப்பீடு, இன்சூரன்ஸ், இப்படி பல தேவைகளை வகைப்படுத்தி அதை முறைப்படுத்துவதற்காகத்தான் விவசாயத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு ஆண்டவனுக்கே வெளிச்சம். அடுத்தது உடை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது உழவு தொழிலின் அடிப்படையில் இன்னொரு பிரிவு. பருத்தி உற்பத்தி செய்தால்தான் பருத்தி ஆடைகள் தயாரிக்க முடியும். பிறகு விஞ்ஞான வளர்ச்சியிலே செயற்கை இழைகளை கண்டுபிடித்தோம். செயற்கை இழைகள் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு ஆதி மனிதன் மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு ஏதோ செயற்கைகளை கண்டுபிடிச்சா தப்பிச்சோம். ஏன்னா இப்போ பருத்தியினுடைய உற்பத்தியே மிக குறைந்து போனதாக செய்தி. பல நூற்பாலைகள் எல்லாமே மூடிவிட்டார்கள். இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா என்ன மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவை என்ன சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெயர் பெற்ற ஒரு நகரம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ அது எல்லாமே மால் ஆகிப்போச்சு. சில கம்பெனிகள், சில மில்லெல்லாம் வீட்டு மனை ஆகிப்போச்சு. சில மில்கள் அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு. மொத்தத்தில் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற மில் எத்தனைன்றதே தேடி பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்கு.
அதனால் பருத்தியை மட்டுமே நம்பியிருந்தால் இன்றைய ஜனத்தொகைக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்ல வேலையாக இறைவனுடைய கருணையில செயற்கை நூலை கண்டுபிடித்தோம். அதை வைத்து அபரிமிதமான துணிகளை தயாரித்து அதை குவி சந்தையில் விற்கிறோம். மூன்றாவதாக கட்டிடம், இருப்பிடம். அதாவது பாதுகாப்பு என்பது மட்டுமல்ல, தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தும் நம்மை காத்துக் கொள்வதற்கு மற்றும் குடும்பம், சமுதாயம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வீடுகளும், தொழிற்சாலைகளும், பள்ளி, கல்லூரிகளும், மருத்துவமனைகளும் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் இல்லைன்னா கட்ட முடியாது. அப்ப இயற்கையில் உள்ள கல், மணல், பிறகு உற்பத்தி செய்கின்ற சிமெண்ட் மற்றும் பல கட்டுமான பொருட்கள், இப்படி எல்லாமே துணை ஏற்ற தொழிற்சாலைகளாக நிறைய இருக்கு. இப்படி அடிப்படையில் 3 வகை தொழில்கள். அடுத்தது, இதை செய்வதிலே கடமை உணர்வு இருக்கணும். இந்த கடமை உணர்வு என்பது என்ன? எதை செய்தாலும் ஆத்மார்த்தமாக மனம் விரும்பி செய்யணும். நாம் செய்கின்ற தொழிலை நேசித்து செய்யணும். ஏனோ தானோன்னு கூலிக்கு மாரடிக்கிறதும்பாங்களே, அது மாதிரியெல்லாம் இல்லாம ஒரு ஆத்மார்த்தமாக சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற தொண்டு என்ற வகையில நம்முடைய அறிவையும் உடலையும் பயன்படுத்துவதுதான் கடமை. டியூ டு தி சொசைட்டி இஸ் டியூட்டி என்று மகிழ்ச்சி அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். அது கடமை, அறம், கர்ம யோகம் என்று மிகப்பெரிய தனி தலைப்பாகவே நிறைய கருத்துக்களை மறைத்து தந்திருக்கின்றாங்க. இப்போ கடமை என்பது தனக்கும் பிறருக்கும், ஐவகை கடமைகள் என்று இன்னொரு கோணத்துல பேசுகிறோம் இல்லையா? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இதில் தனக்கு என்பது மையமாக இருந்தாலும் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற வகையிலே அது விரிந்து போய்கொண்டிருக்கும். ஆனால் தவம் என்பது தனக்காக தான் செய்கின்ற, தன்னுள் தன்னை தேடுகின்ற ஒரு முயற்சி, பயிற்சி, தவம். இதுதான் பிறவியின் நோக்கத்திற்கான ஒரு செயல்பாடு. அதுல ஏன் தவம் செய்யணும்? எல்லாருமா செய்யறாங்க என்றால், தவம் செய்தால்தான் ஒரு நிறைவான, செழிப்பான, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும் என்று 10 குறட்பாக்களிலே வள்ளுவப்பெருந்தகை மிக அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். எனவே தவம் தான் வாழ்க்கையின் அடிப்படை. அதாவது கீதையின் கோட்பாட்டிலே சொன்னோம்னா, இந்த கர்மயோகத்துல 5 வகையாக கடமைகளை பிரிப்பாங்க. அதாவது நிசித்த கர்மா, நித்திய கர்மா, நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மா, அப்போ கர்ம யோகம் என்று 5 வகையாக பிரித்து பேசுவாங்க. அதுல நித்திய கர்மா என்பது செய்தே ஆக வேண்டிய கடமைகள். உணவு, உடல் கழிவுகளை நீக்குவது, உறக்கம், இதெல்லாமே நித்திய கடமைகளாக சொல்லுவோம். இந்த நித்திய கடமைகளிலே தவத்தையும் இணைக்க வேண்டும் என்பார் வள்ளுவர். அப்படி தவம் ஒரு அடிப்படை பயிற்சி என்பதை விட ஒரு வாழ்க்கை. அடுத்தது கலை. கலை என்பது 2 வகையிலே மகர்ஷி சொல்லுவாங்க. ஒன்று நுண்கலை, இன்னொன்று கலை. ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். கலை என்ற சொல்லுக்கு பொதுவாக ஒரு பொருளை உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி வாழ்க்கை வசதிகளாக தூக்கின்ற உழைப்பும், அறிவுத்திறனும், கண்டுபிடிப்பும், இவை எல்லாமே கலை என்ற சொல்லுக்குள் அடங்கும். நுண்கலை என்கின்ற போது
இது மனதுக்கு வளம் சேர்க்கின்ற, மனதுக்கு நலம் தருகின்ற, மனதுக்கு ஓய்வு தருகின்ற, மனதுக்கு களிப்பு தருகின்ற நுண்கலைகள். இயல், இசை, நாடகம் இதெல்லாமே நுண்கலைகள். அப்போ இசை, நாடகம், நாட்டியம் இதன் தொடராக வந்த ஒரு சிதைவு சின்ன திரை, பெரிய திரை. ஸோ இதெல்லாம் இந்த 2 துறையும் சிதைவுன்னு சொல்லணும். ஏன்னா பாட்டிலேயும் நடனத்திலேயும் நாடகத்திலேயும் அது அற்புதமான ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை போதித்த காலம் உண்டு. இது திரைப்படமாக வந்த பிறகுதான் அது காலம் போக போக புதுமைகளை படைக்கிறோம் என்ற ஒரு கோணத்துல இன்றைக்கு எதை படைப்பது என்ற இலக்கு இல்லாமல் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் படமாக்குவது என்ற வகையிலே சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது நுண்கலை. அடுத்து ஆராய்ச்சி. ஆராய்ச்சி எங்கே தொடங்கியது என்றால், நாடோடியாக வாழ்ந்தாங்க. சும்மா இருக்குமா அறிவு? ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒருவன் மண்ணை பறித்து கொண்டிருந்த போது ஒரு தளிருக்கு கீழே விதை இருக்கிறத பார்த்தான். இது நம்ம சாப்பிட்ட பழத்துடைய கொட்டையாச்சே என்று அவனுடைய நினைவு வந்தவுடனே, இப்போ கொட்டையிலிருந்து தான் செடி வருதா என்று கண்டான் பாருங்க. இதுதான் முதல் பிஹெச்டி. எந்த பள்ளி கல்லூரி இல்லாமல் புதிதாக ஒன்றை கண்டெடுத்தவன் தானே பிஹெச்டி. ஸோ அப்படி முதல் விவசாய முனைவர் இந்த ஆதி மனிதன் தான். விதை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டானே, அவன் தான் முதல் விஞ்ஞானி. அதிலிருந்து தொடங்கிய ஆராய்ச்சி எத்தனையோ வகையிலே வளர்ந்து இன்றைக்கு செயற்கை மூளை என்று அற்புதங்களை, அதிசயங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாமே ஆராய்ச்சியின் விளைவு தானே. இவருடைய மறுபக்கம், நெகட்டிவ் சைடு, அவனும் ஆராய்ச்சி தான் பண்றான். எப்படி ஏமாத்துறது? இப்போ ஏஐ வந்த பிறகு தத்ரூபமா ஏமாத்துறான். ஏமாறாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற அளவுக்கு இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ். அவனும் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கிறான். ஸோ இப்படி மனிதனுடைய அறிவு திறம் வளர்ச்சி, அதுல 2 வகை ஆராய்ச்சி. அடுத்தது தொண்டு பணி. அதாவது சேவை, கடமை, தொண்டு. இந்த 3க்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கடமை என்பது தனக்கும் பிறருக்கும். சேவை என்பது பிறருக்கு மட்டுமே. அந்த சேவையிலேயும் இருக்கின்ற பொருளை தந்தால் அது ஒரு வகை தொண்டு. உழைப்பை தருவது ஒரு வகை தொண்டு தானே. அது என்ன சொல்றாங்க? அறப்பணி, சமூக பணி, குப்பை கொட்டுறது, கிராமங்களை சுத்தப்படுத்துறது, தூர்வாடுறது, இது போன்ற சமூக சேவைகள் எல்லாம் பணி என்று சொல்லப்படும். இப்படி கடமை, தொண்டு, சேவை, பணி என்ற எல்லாமே தனக்கும் பிறருக்குமாக அமைந்த செயல்முறைகள். அடுத்தது ஆளுமை, பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா. பர்சனாலிட்டின்னு நாம் ஏதோ மாதிரி அர்த்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி என்ற சொல்லுக்கு பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. அப்போ பர்செப்ஷன் என்பது என்ன? உணர்தல். அப்போ உணர்வதிலே அதனுடைய அடிப்படை கூறு என்ன என்று சொன்னால், பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்பார் மகரிஷி.
அப்போ அந்த அறிவு கூர்மை, பர்செப்ஷனல் எபிலிட்டி, இன்னொரு மனிதனுடைய இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை உணர்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் உயர்ந்த மனித நேயம். தன்னை போல பிறரையும் நேசிக்கின்ற மனித நேயம். அதுல இந்த ஆளுமை திறம், இந்த ஆளுமை திறத்திலே தான் என்ன சொல்லுவோம், நிர்வாகம் வரும், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதே கூட இந்த மேனேஜ்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒற்றை சொல் அல்ல. மேன் ஏஜ் மெண்ட், 3 சொற்கள் இணைந்த ஒரு சொல் தான் மேனேஜ்மெண்ட். இப்போ மேன் ஏஜ் மெண்ட், இந்த 3 சொற்களுக்கும் பொருள் என்ன? மேன் தெரியுது மனிதன், ஏஜும் தெரியுது வயசு. மெண்ட் என்பது என்ன என்றால் தக அமைவது, திருத்திக் கொள்வது, மாற்றி அமைப்பது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்படி திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம் என்றார் கவிஞர் வாலி. ஸோ வருத்தம் இல்லைன்னா அவன் மனிதனை சொல்லலை, அவர் உருவங்கள்னா. இப்போ கரூர்ல உள்ள பூந்து பண்ணினானே, அவன் என்ன சொல்லலாம்? எப்படி மான் கூட்டத்தில் ஒரு புலி பூந்து கொள்ளடிக்குதோ, அது போல மக்கள் கூட்டத்தில் பூந்து இவன் 40 பேர் கொண்டுட்டான். இதுக்கு வேறு வேறு ஆராய்ச்சியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இதை இவனை மனிதன் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு ஜடம், மனித ஒரு வடிவத்தில் பிறந்த ஒரு உருவம். ஸோ திருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம்னார். இவன் பிறந்ததே வேஸ்ட். இதெல்லாம் கீதையில சொன்னாக்க, அந்த கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம் என்று கீதையில ஒரு வார்த்தை உண்டு. இவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று பேசுபவர்கள். இன்றைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர்மத்தையே தர்மம் என்று பேசுபவர்கள். இந்த மகான்களை பத்தி என்ன சொல்ல? இப்படி ஆளுமை என்பது மேன் ஏஜ் மெண்ட், தன்னை திருத்திக் கொள்வதும் மற்றவர் திருந்துவதற்கு உதவி செய்வது போதனை. சரி, இப்போ இதுல நிர்வாகத்தில் வருகின்ற போது ஒரு தொழிலருக்கும் துணை உழைப்பாளிகள் தேவை. அவரை தேர்ந்தெடுப்பதற்கு குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, பிறகு இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ என்பது ஒரு வேடிக்கை. இன்னர்வியூ தெரியாதவன் இன்டர்வியூ எப்படி பண்ண முடியும்? இன்னர்வியூ தெரிஞ்சதை இன்டர்வியூ பண்ண முடியும். ஸோ இன்னர்வியூ தெரியாதவன் இன்டர்வியூ எப்படி பண்ண முடியும்? அப்போ அவருடைய பர்சனாலிட்டி பார்க்குறாங்க, சர்டிஃபிகேட் பார்க்குறாங்க, வேலை கொடுத்துட்றாங்க. இன்டெலிஜென்ட் பட் டெலிஜென்ட் அப்படிம்பாங்க. எல்லாம் தெரியும், ஆனால் வேலை செய்ய மாட்டான். இது எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில்? எல்லாம் தெரியும், ஆனால் வேலை செய்ய மாட்டான். இன்டெலிஜென்ட் பட் டெலிஜென்ட். இது மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இன்டர்வியூவில் வெறும் சர்டிஃபிகேட் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தெரியும். இன்னர்வியூ பார்க்கறது எப்படி? அவனுடைய சின்சியாரிட்டி எப்படி பார்ப்பீங்க? அதையும் பார்க்க தெரிஞ்சாதான் மேனேஜ்மெண்ட் என்ற சொல்லுக்கு கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ், தட் இஸ் மேனேஜ்மெண்ட். கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ், அதுதான் நிர்வாக கலை. ஸோ அது எல்லாருக்கும் வந்துடுமா? இத்தனை வருஷம் ஆச்சுன்னா ப்ரொமோஷனில் நீ மேனேஜர்னு சொன்னான். இப்படித்தான் இப்போ நீதிபதிகள்லாம் நீதியை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அந்த எம்ஆர் ராதா அப்பவே சொன்னார், நீ வக்கீலா இருக்கும்போது இத்தனை பித்தலாட்டம் பண்ற, நீ தான் நாளைக்கு நீதிபதி ஆகிற, உங்ககிட்ட எப்படி நான் நீதி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அன்னைக்கே ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி இன்னைக்கு நீதியையே விலை கொடுத்து வாங்குகின்ற விற்கின்ற நீதிபதிகள். ஒரு சினிமா கூட வந்தது, நீதிகள் விற்கப்படும் சொல்லி, தீர்ப்புகள் விற்கப்படும் சொல்லி, சத்யராஜ் சினிமானும். அது மாதிரி ஆகி போச்சு. சரி, அடுத்தது போதனை என்ன பண்ணுச்சுன்னு பாருங்களேன். காலங்காலமா போதிக்கிறாங்க.
இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின் சொல்லுவாங்க. இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இதுதான் காலங்காலமா நடக்குது. மேடை ஏறி பேசும்போது பொறுமை, தியாகம் எல்லாத்தையும் பத்தி பிரமாதம் பேசுவார். வெளியே வரும்புகின்ற போது பக்கத்துல போன தனி அந்த போ அப்படிம்பாங்க. அது மாதிரி சில பேர் பார்த்துருக்கணும் இல்லை. அப்போ அன்பை போதிப்பவர் அன்புக்கு இலக்கணமா இருக்கணும். வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்தா சாமி சொன்ன மாதிரி தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை பேசினால் கேட்பவர்கள் துணிந்து தவறு செய்து கொண்டே தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் இன்னைக்கு யூடியூப்ல கேட்கிற கதையெல்லாம். எத்தனை பேர் பக்தி பாட்டு கேட்குறாங்க, பக்தி சொற்பொழிவு கேட்குறாங்க, எல்லாம் பக்தன் ஆயிட்டார்களா? ஸோ இப்படித்தான் இருக்கும் போதனை. அப்போ போதனை என்பது பக்குவமான ஒரு மனிதர் அடுத்தவருக்கு செய்வது. அதுல 2 வகை உண்டு. ஆன்றோர் சான்றோர் என்று 2 வகையாக உண்டு. இதுல என்ன பொருள் என்றால், ஆன்று ஓர்ந்து மூலத்தை கண்டவர்கள் ஆன்றோர். அதாவது நுணுகி ஆராய்ந்து பார்த்து ஆதி நிலை அணுநிலை 2மாகி அறிந்த நிலை சொல்றாங்க பாருங்க மகர்ஷி. அது போல ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அகக்காட்சியாக கண்டு தேர்ந்து தெளிந்தவர்கள் ஆன்றோர். அதாவது முதன்மை குருமார்கள். சான்றோர் என்பது என்ன என்றால், சான்று ஓர் எக்ஸாம்பிள், மற்றவர்க்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்கள். அப்போ அந்த முதன்மை குரு சொன்ன வகையிலே தத்துவத்தை புரிந்து கொண்டு பயிற்சிகளை விடாமுயற்சியோடு சிரத்தையோடு செய்து பக்குவமாகி அவர் பெற்ற அனுபவங்களை தானும் பெற்று, இது ஏதோ ராமனுக்கு மட்டும்தான் அப்படி, கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் அப்படி, நீ ராமபக்தனாக கிருஷ்ண பக்தனாக இருந்தாலே பெருமை, அப்படி அல்ல. நீயும் ராமனாக மாறலாம், நீயும் கிருஷ்ணனை போல் வாழலாம் என்று ஒரு மனிதனை ராமனாக கிருஷ்ணனாக அவதார புருஷனாக தரம் உயர்த்துவதே. அப்படி வெறும் கதையல்ல, அவர் சொன்னது வெறும் அறிவுரை அல்ல, அதே போல் நாமும் வாழ முடியும் என்று மற்ற மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுபவர்கள் சான்றோர். அப்போ ஆன்றோருக்கும் மக்களுக்கும் மத்தியில ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்பவர்கள் சான்றோர். இப்படி இந்த போதனை செய்வதிலே அந்த பக்குவம் இருக்க வேண்டும். இப்படி தொழில் 3, கடமை, தவம், கலை, ஆராய்ச்சி, தொண்டு, பணி, ஆளுமை, போதனை, இப்படி 11 ஐட்டம் செயல்பாடுகள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை, மனித சமுதாய வாழ்க்கை. சரி, இதுல எது முதல் மதிப்பு தரக்கூடியது, தர வேண்டியது என்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பெண் செல்பவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. உணவுதான் முக்கியம். பசி இருக்கும் போது தத்துவம் பேச முடியுமா சொல்லுங்க? பசி வந்துட 10ம் பறந்து போம் அப்படிம்பாங்க. அது என்ன 10? மா சம்பத்துன்னு அதுக்கு சிறப்பான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த 10 என்ன என்றால், வள்ளுவர் சொன்ன 10 சம்பத்துக்கள்: அருளுடைமை, அடக்கமுடைமை, அன்புடைமை, அறிவுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, நானுடைமை என்று 10 உடைமைகள், 10 ப்ராப்பர்ட்டிஸ், 10 வகை செல்வங்கள். இந்த 10ம் பறந்து போயிடும் பசி வந்தா. எனவே உணவுதான் அடிப்படை. ஏனென்றால் எந்த உயிரும் வாழத்தான் விரும்புமே தவிர முடிவதற்கு விரும்பாது. அயோக்கியனும் சரி, சான்றோர்களும் சரி. ஞானிகள் மட்டுமே விதிவிலக்கு. மகர்ஷி மாதிரி ஞானிகள் மட்டுமே நீங்க எத்தனை காலத்துக்கு இந்த உடம்பு சுமந்து இருக்கிறது என்று சொல்லுவாங்களே தவிர வேற யாரும் அந்த வார்த்தை வாயில் கூட வராது. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பிடிப்பு இருக்கும், ஆசை இருக்கும், பற்று இருக்கும். அப்படி முற்றும் துறந்த நிலையிலே தான் ஒருத்தருக்கு போவதற்கு தயாராக இருப்பாரே தவிர மற்றபடி எல்லா ஜீவன்களும் வாழத்தான் விரும்பும். அப்ப அந்த வாழ்க்கைக்கு அடிப்படை உணவு தானே. உணவு இல்லைன்னா
ஒரு தர்மமும் நிற்காது. எனவே முதல் தொழில் பயிர் தொழிலுக்கே, விவசாயத்திற்குத்தான் முதல் மரியாதை. அடுத்த மரியாதை யாருக்கு என்றால் சீர் உயர்த்தும் போதனையோ அடுத்த மேன்மை. ஏன்னா இப்போ எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் உலகத்துல பல நாடுகள்ல வருது, நம்ம நாட்டிலையும் பார்க்கிறோம். இங்க அன்னதானத்துக்கு, கோயில் அன்னதானத்துக்கே தலைமையில் ஏறிடுவானுங்க. இனி இயற்கை சீற்றம் பசியில வாடிய நிலையில உணவுப் பொருட்கள் கீழே விழுந்தா அடுத்தவனை பத்தி யோசிப்பானே என்ன? அடிச்சு பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன். இதே போன்ற மனிதர்கள் தான், அதாவது உருவத்தால் இதே போன்ற மனிதர்கள், பக்குவத்தால் வேற. ஜப்பான்ல அவங்களும் சுனாமி வந்த போது ஒரு நகரமே அழிந்து போனது. உடனடியாக உணவுப் பொட்டலங்கள்லாம் ஹெலிகாப்டர் இறங்குது. வரிசையா நின்று ஒவ்வொரு பொட்டும் வாங்கிட்டு போறாங்க. வரிசையா நிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் தான் பசி இருக்குது, யாருக்கு இல்லை. அந்த ஒழுக்கத்தை மீறுவது இல்லை. அந்த ஒரு கட்டுப்பாடு, மனப்பக்குவம் இருக்கு பாருங்க, அது எப்படி வரும்? அது வெறும் பேச்சுல வராது, ஜீன்ல வரணும். கருவிலேயே திருவுடையதாக மாறணும். அப்போ நல்லதொரு சமுதாயத்தை அமைத்தால்தான் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருப்பாங்களே தவிர, ஒரு திருட்டு சமுதாயத்தை தினசரி யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு வச்சுக்கிட்டு எப்பவும் திருட்டு செய்திகளையே போட்டுக்கொண்டு பணம், பதவி இதையே மக்கள் மத்தியில் திணித்து கொண்டிருந்தால் அது அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி உள்ள போய் 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 ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம், பதவியை தவிர ஒரு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இவர்களை மறுபடியும் திருத்தி வைக்கணும்னு சொன்னா முடியாது. காரணம், ஒரு திருட்டு கும்பல் 60 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு 3 தலைமுறைகளை கெடுத்து விட்டது. 20 வருஷத்துக்கு ஒரு தலைமுறை, 3 தலைமுறை கெடுத்தாச்சு. இது மறுபடியும் திருந்த வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு 10-15 தலைமுறை ஆகும். யாரு பண்ணுவாங்க இத? ஸோ மிக பெரும் முயற்சி எடுத்து கொஞ்சம் சர்வாதிகாரத்தனம் வேணும். இங்க சுதந்திரத்துல எல்லாம் வச்சு யாரும் திருத்த முடியாது. கொஞ்சம் சர்வாதிகாரத்தனம் இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாகணும், தியானம் பண்ணி ஆகணும், யோகா பண்ணி ஆகணும், உடற்பயிற்சி பண்ணி ஆகணும், இப்படித்தான் வாழ்ந்தாகணும் என்று தனி மனித உரிமையெல்லாம் பேசாம மிலிட்ரி ரூல் மாதிரி போட்டு அடித்தால் மட்டுமே இந்த மக்களை திருத்த முடியுமே தவிர, நீங்க சுதந்திரமெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு பேர் திருத்த முடியாது. எல்லாம் வேதாந்தவாதம் பேசிக்கிட்டு அவனுக்கு 4 பேர் வச்சு ஜெய போட்டு திரிவானுங்களே தவிர ஒருத்தரும் திருந்த மாட்டான், திருந்தும் விட மாட்டான். இதுதான் இந்தியாவுடைய கதை. எனவே இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அதான் சாமி சொல்லிட்டாங்க, சட்டம் போட்டு மாற்ற முடியாது, திட்டம் போட்டு மாற்ற முடியாது, ஞானம் மாற்ற முடியாது, ஆண்டவனா பார்த்து மாத்தினா உண்டுன்ட்டார். ஆண்டவன் எப்படி மாத்துவான்? அவனை சட்டத்தை எழுதுவான். சட்டத்தை காப்பாற்றுற ஆளுகளை இப்படி இருக்கிறாங்க, 100 கோடி வீட்டில் வச்சுக்கிட்டு. இப்போ நீ யாரை போய் நீதியை எழுதுறது? எழுத்து பேசுனா அளவெடுத்தனம் பண்ணிட்டு சுதந்திர நாடு மாறு தட்டிக்கிறாங்க. எது சுதந்திரம்னு இவங்களுக்கும் தெரியல, நமக்கும் மறந்து போச்சு. எனவே இதெல்லாம் மாற்றி அமைப்பதுன்னு சொன்னா அப்ப இயற்கை என்ன அடி எடுக்கும்? When preventive measures are not in practice, positive measures will come into force. பாசிட்டிவ் மெசர்ஸ் என்னன்னா, எரிமலை, பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம், புயல், வெள்ளம், இதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் மெசர்ஸ். இயற்கை சீற்றம் கிடையாது, இயற்கையின் என்கவுண்டர். ஸோ மனிதன் தரம் கெட்டு போகிற போது இறைவன் நடத்துகின்ற ஆளுமை, அந்த என்கவுண்டர் தான் இயற்கை சீற்றங்கள். அது சரிப்படுத்திடும். அதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா திருந்திக்கிட்டா நல்லது. இல்லாம அடிச்சு திருத்துவான். என்ன அடிச்சான்னாக்கா அங்கே உயிர் இருக்காது, அவ்வளோதான். நாம திருந்தினா உயிர் மிச்சம், அவன் அடிச்சு திருத்தினாலும் உயிர் போயிடும், அவ்வளோதான் மிச்சம். அறிவு இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இயேசுபிரான் சொன்ன மாதிரி காது உள்ளவர்கள் கேட்க கடவுது, கண்கள் உள்ளவர்கள் பார்க்க கடவுது. அது மாதிரி நம் கடமை
அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று வாழ்ந்து போகலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. நெத்தி வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், சிறப்பு, மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிகளை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வியலுக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியும் நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியார் அனைவரும் வாழ்க வளமுடன். அவங்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் மிகுவோடும் இதே நிறைவு பெறுகின்றது. பெரியவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை எந்த நினைவான பயணங்களை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.